Hi guys, இன்னைக்கு நம்ம பேத்தோபிசியாலஜியில் என்ன டிசீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னா ஜேம்ஸ் பார்க்கின்சன் அப்படின்ற ஃபிசிஷியன் 1817 டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த டிசீஸ் எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்லோலி ப்ரோக்ரெசிவ் நியூரோ டீஜெனரேட்டிவ். அதாவது நியூரோ மீன்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே டீஜெனரேட் சிதைந்து போகிறது, நியூரான்ஸ் எல்லாமே சிதைந்து போகிறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இது மெயினாக எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா பேசல் கேங்லியா எங்கே இருக்கும் அப்படின்னா பிரெயினில் இருக்கும். ஓகே, ஸோ இதனால் என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும் அப்படின்னா ட்ரீமர் வரும், ரிஜிடிட்டி வரும் அண்ட் பிராடிகைனீஷியா வரும். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு எட்டியாலஜி. ஸோ நீங்கள் பேத்தோபிசியாலஜி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டிசீஸ் பற்றி எழுதினாலுமே ஃபர்ஸ்ட் இந்த டிசீஸோட டெஃபினேஷன் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் எட்டியாலஜி எழுதணும். எட்டியாலஜி மீன்ஸ் காசஸ். ஸோ காசஸ் இது எதனால, இந்த டிசீஸ் எதனாலலாம் வருது. ஃபர்ஸ்ட் காஸ் வந்து ஜெனட்டிக்ஸ், அவங்க ஜீனில் வேறு யாருக்காவது, அவங்க பரம்பரையில் வேறு யாருக்காவது இந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். தேர்ட் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ். நெக்ஸ்ட் இஸ் ஏஜ். ஸோ ஏஜ் இது மோஸ்ட் ப்ராபபிளி 50+ உள்ள பீப்புள்ஸ்க்கு தான் வரும் அண்ட் மெயின்லி இட் அஃபெக்ட்ஸ் தி மேல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிம்டம்ஸ். ஸோ இந்த டிசீஸ்க்கான அறிகுறிகள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீமர்னால் வந்து நடுக்கம். ஸோ கை கால் அதெல்லாம் வந்து நடுக்கமாக ஒரு மாதிரி கை உதறலாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து ட்ரீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிடிட்டின்னா ரொம்ப தளர்ந்து போய் கையெல்லாம் வந்து மடக்கவே முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் ரிஜிடிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிராடிகைனீஷியானா அவங்களோட நார்மல் மூமெண்ட்லேருந்து மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக கம்மியாயிடும், அதான் வந்து பிராடிகைனீஷியா. அப்புறம் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் சேஞ்சஸ். ஸோ நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா பேசுவோம், பட் இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும், அவங்க எழுதும் போது வந்து கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கிட்டே எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அனோஸ்மியா. ஸோ அனோஸ்மியான்றது ஸ்மெல், லாஸ் ஆஃப் ஸ்மெல், அவங்களுக்கு வந்து இந்த நுகர்ற உணர்வு அப்படின்றதே இருக்காது. ஓகே, ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் 4மே பார்த்தீங்கன்னா மூமெண்ட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய சிம்டம். இது வந்து நான் மூமெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பேத்தோஜெனிசிஸ். ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்த்தாச்சு, காசஸ் பார்த்தாச்சு, சிம்டம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேத்தோஜெனிசிஸ் ஆர் பேத்தோபிசியாலஜி, நீங்கள் எது வேணுமோ எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிசீஸ் எதனால உருவாகுது அப்படின்றத சொல்கிறது தான் பேத்தோஜெனிசிஸ் ஆர் பேத்தோபிசியாலஜி. ஓகே, destruction of dopaminergic neuronal cells in substantia nigra in basal ganglia. அதாவது basal gangliaல இருக்கக்கூடிய substantia nigra அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய dopaminergic neurons. ஸோ dopaminergic அப்படின்னா டோப்பமைன். ஸோ டோப்பமைன்ன்றது என்ன, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணி அந்த மெசேஜை கன்வே பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டோப்பமைன் அப்படின்றது ஒன் ஆஃப் தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த டோப்பமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து டீஜெனரேட் ஆகுது. டீஜெனரேஷன் ஆஃப் தி டோப்பமினர்ஜிக் நிக்ரோஸ்ட்ரையட்டல் பாத்வே. ஸோ இந்த நிக்ரோஸ்ட்ரையட்டல் பாத்வேனா என்னன்னா, அந்த நிக்ரோஸ்ட்ரையட்டல் பாத்வே நடந்தால் மட்டும்தான் வாலண்டரி மூமெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ அது எதனால நடக்குது அப்படின்னா டோப்பமைனால தான் நடக்குது. ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அந்த டோப்பமினர்ஜிக் நிக்ரோஸ்ட்ரையட்டல் பாத்வே வந்து டீஜெனரேட் ஆகும், அதாவது சிதைந்து போகும். ஓகே, அதனால டெப்ளீஷன் ஆஃப் டோப்பமைன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் உள்ள டோப்பமைன் லெவல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்கிறதுனால இம்பேர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிரிமிடல் ட்ராக்ஸ் கண்ட்ரோலிங் தி காம்ப்ளெக்ஸ் பாடி மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம பாடி மூமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இம்பேர்மெண்ட் ஆகிடும். ஓகே, அதனால வரக்கூடியதான் வந்து என்னன்னா பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இதை நம்ம பார்க்கின்சோனிசம் அப்படின்னு கூட டிஃபைன் பண்ணலாம். ஓகே, டிசீஸ் இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தாச்சா. அடுத்து வந்து என்னென்னா டயக்னோசிஸ். ஸோ இந்த டிசீஸை வந்து எப்படிலாம் டயக்னைஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த டிசீஸ் இருக்குது அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மோட்டார் டெஸ்ட். ஸோ மோட்டார் டெஸ்ட்னா அந்த நியூரான்ஸில் உள்ள மோட்டார் நியூரான்ஸ் அந்த மாதிரி நிறைய நியூரான்ஸ் இருக்குல்ல, அந்த நியூரான்ஸில் டெஸ்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோட்டார் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்னென்னா எம்ஆர்ஐ, அதாவது மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடினா சிடி ஸ்கேன், நார்மல் சிடி ஸ்கேன் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் டிஏடி ஸ்கேன், அதாவது டோப்பமைன் டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் டோப்பமைன் கம்மியாக இருக்கிறதுனால தான் டிசீஸ் வருது, அதனால கண்டிப்பாக இந்த டோப்பமைன் டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்கேன் அப்படின்றத பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்
ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மருந்து கொடுத்து அந்த நோயை வந்து சரிப்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். மருந்தே இல்லாமல் நார்மலாக ட்ரீட் பண்ணாங்கன்னா அது வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கின்சன் டிசீஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே மெயினான ட்ரக் வந்து லீவோடோப்பா மட்டும்தான். ஓகேவா? மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் வந்து லீவோடோப்பா. செகண்ட் வந்து டோப்பமைன் அகோனிஸ்ட். தேர்ட் வந்து CO காம்ப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கேட்டகோலோ மித்தைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இன்ஹிபிட்டாஸ். அதாவது காம்ப்ட் அந்த இன்ஹிபிட்டாஸ் வந்து அந்த காம்ப்டை வந்து தடுக்கக்கூடியது வந்து இந்த காம்ப்ட் இன்ஹிபிட்டாஸ். ஓகே, இது வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் தெரப்பி, அதாவது ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்பீச் தெரப்பி, அவங்களுக்கு வந்து ட்ரீமர்ஸ் ரிஜிடிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அதனால ஸ்பீச் தெரப்பி கொடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.